ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸ் எபிசோட் 11. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அப்படியே டோம்குள்ளே வரும்போதே ரொம்ப அமைதியாக இருக்குது. பேசிக்கிட்டே வராங்கன்னு மண்டே வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல். எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு பெட்டில் போய் படுத்துட்டான். அப்படியே அவனை முறைச்சிக்கிட்டே அங்கே யோத்தா நிற்க, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் சொல்லலைங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கான். யோத்தாக்கு ஆம்கிட்டேருந்து கால் வருது. நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்க, நான் டோமில் தான் இருக்கேன். வரணுமா? நான் வேணா கன்னை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கன்னுக்கு ஒன்றும் புரியல. என்னடா என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறானாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி கன் கேட்குறான். உன்னை சாப்பிட்றக்கும் படம் பார்க்கவும் கூட்டிகிட்டு போகிறேன். என்னை யாருமே கூப்பிடல, நீ எதுக்கு என்னை கூப்பிட்டேன்னு சொல்ல, என்ன வர சொன்னான். எனக்கு தனியாக போனால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ என் கூட வா. ஏன் நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கன் கேட்குறான். இங்கே பாரு, நீ என் கூட இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒழுங்கா வா, அரை மணி நேரத்தில் போகணுன்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்க. அப்போ இதுலேருந்து நீ என்ன சொல்ல வர, என்னை உன் ஃப்ரெண்டாக அப்கிரேட் பண்ணிட்டேன், கரெக்டாக சொல்கிறான்னு பக்கத்தில் போகிறான். அப்படியே அவனை பார்க்கறக்காக திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸாக இருக்குது. கன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. யோதா அவனை பார்த்து லைட்டாக முறைச்சிக்கிட்டே இருக்க, ஆல்ரெடி உன்னை ரெடியாக சொன்னேன் பிகில்னு சொல்ல, ஆமாம்ல, சரி இதோ ரெடியாயிருன்னு சொல்லி டக்குன்னு மூவ் ஆகி வேகமாக ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. இவன் அவனை பார்க்குறான், அவன் இவனை பார்க்குறான். ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டானுங்க. சேம் டைம் மார்க் ரெண்டு பேர் அங்கே இருக்க. யோத்தாவும் கன்னு வராங்க. ஹாய்ன்னு சொல்லி வர, ஜாலியாக இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி. கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆர்க்கும் யோத்தாவை மட்டும் மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி என்ன மாதிரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் டிஸ்கஸ் பண்ண, கடைசியில் ஏதோ டாக் படத்துக்கு போயிட்டு வந்துருப்பாங்க போல். கடைசியாக அந்த டாக் இறந்து போயிடுச்சு கிளைமேக்ஸில். ஸோ அங்கே ஆமும் கன்னும் அப்படியே அழுதுகிட்டே வராங்க. நான் நினச்சி கூட பார்க்கல, போஸ்டர் பார்க்கவும் அழகாக இருந்தது, கடைசியில் அந்த டாக் இப்படி சேர்த்து போச்சேன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு அழுதுகிட்டே போக, ஆர்க்கும் யோத்தாவும் நின்று இவனுங்களை பார்த்து ஐயோ கொடுமைங்கிற மாதிரி தலையாட்டிட்டு வரானுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றக்கா ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தான் போகணும், வேறு எங்கேயாவது போகணுன்னா போகலான்னு சொல்லி அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எனக்கு சுச்சு வருது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஆமுக்கு சொல்கிறான். ஆர்க் சரி போயிட்டு வாடான்னு சொல்ல, யாருக்காவது சுச்சு வருதா, வர மாதிரி இருந்தால் என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட, நானும் வரேன்னு கன்னு சொல்கிறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போக, நீ வரலையான்னு யோத்தாவை கேட்குறான். நான்லாம் வரல, நீ போயிட்டு வான்னு சொல்ல அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யோத்தா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். எனக்காக ஒரு வேலை பார்ப்பியா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்க. சேம் டைம் இங்கே 2 பேர் ரெஸ்ட் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, டெசர்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தானே அப்படிங்கிற மாதிரி ஆர்க் கேட்க, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, ஆர்க்கிட்டையும் யோத்தாக்கிட்டையும் கேட்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆம்கிட்ட சொல்கிறான். நீ இப்போ யோத்தா கூட க்ளோஸ் ஆகிட்ட போல இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னான்ல, எனக்கு யாரும் தெரியாத இடத்துல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீ கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா உன்னை பற்றி தெரியும்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் அவன் கூட க்ளோஸாக தான் இருக்கேன்னு சொல்ல, பரவாயில்லடா சூப்பர், அவனை சுற்றி ஒரு செவர் வச்சுருக்கான்ல, அதை உடச்சிரு, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்ல, அது கஷ்டம்தான், இருந்தாலும் நீ கண்டிப்பாக அதை உடச்சி அவனுக்குள்ளே போயிடுவேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, நானும் அதை தான் நினச்சிட்ருக்கேன், அவன் பக்கத்தில் இருக்கணும். யோத்தா அட்லீஸ்ட் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான், உண்மையை மட்டும் தான் சொல்லுவான், நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. பரவாயில்லடா, வித்தியாசமாக இருக்கும் உன்னை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், நான் ஒரு இன்டர்ன்ஷிப்காக ஒரு வெளியே போகிறேன் ஒரு 3 மாதத்துக்கு, என் பாய் ஃப்ரெண்டாக பத்திரமா பார்த்துக்கோ, அவனை எந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதுன்னு சொல்ல, என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்கிற மாதிரி யோத்தா கேட்குறான். ஆல்ரெடி நீ சண்டை போட்டுட்டு இருந்த, ஸோ அந்த டைமில் நான் அங்கே இருந்தேன், ஸோ நான் ஈஸியாக செட்டில் பண்ணிட்டேன், பட் நான் இல்லாதப்போ ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக அது உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் பாதிக்கும், உன்னை சுற்றி தான் இருக்கான், ஸோ என்னால் அதை பார்க்க முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம ஒருத்தரை பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது, எனக்கு புரியுது அது உன்னோட பர்சனல்னு, பட் அதை அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் நல்லது தான், பட் நீ யோசிப்பாரு, உன்னை லவ் பண்ணுற ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பாதிக்கும், அது புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்டோடனே அப்படி யோத்தாவோட ஃபேஸை டோட்டலாக மாறிடுது. தேங்க்யூ, என்னை வார்ன் பண்ணிங்களே அதுக்காக, நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசலையா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணலை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்னை வார்ன் பண்ணது கரெக்டு தாங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி சாப்பிட்டு ஒரு வழியாக எல்லாரும் ஜாலியாக கிளம்பியாச்சு. அடுத்து இங்கே பாரில் தான் காட்டுறாங்க. நியூட்டன் நம்ம ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்க, ஒரு பக்கம் வா, இன்னொரு பக்கம் நோபுன்னு உட்காந்து, என்னடா ஆச்சு, அப்பப்போ இவன் உருன்னு உட்காந்துருக்கான், என்ன தான் நடக்குது இவனுக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நோப் கேட்குறான். நியூட்டன் கேட்குறான், என்னடா ஆச்சு, மறுபடியும் கிளாவ் கூட சண்டை போட்டியான்னு. அது எப்பயும் போல தான்டா அப்படின்னு நினைக்க, ஏண்டா நீ பேசாமல் உன்னை விட வயசில் அதிகமாக இருக்கவங்கள பார்த்து டேட் பண்ணுடா, யோத்தா அப்புறம் கிளாவ்
க்ளோன்னு மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு தான் பிரச்சனை வருது. கம்யூனிகேட் பண்ணவே முடியலடான்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற, நான் அவனை பிரேக்கப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டே ஹானஸ்ட்டாக சொல்லு, என்ன தான் பிரச்சனை? நீயும் க்ளாவும் கரெக்டாக தான் இருந்தீங்க, இப்போ தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிங்க, நீ யோத்தாவை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு, நீ சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் யோத்தாவை பிரேக்கப் பண்ணதுக்கு வேறு ரீசன். அது மட்டும் இல்லாமல் க்ளாவும் யோத்தாவும் வேறு வேறு. அதை பற்றி உனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க, திடீர்னு பார்த்தா க்ளாவ் பையன் அங்கே வந்து நிற்கிறான். அதை பார்த்தோன்னே வாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான். நான் தான் நாளைக்கு பேசிக்கலான்னு சொன்னேன்ல, எதுக்காக வந்த? நான் இங்கே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு இங்கே வர நீ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. நான் தான் உன்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன், சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டேன், சாரி, தப்பாக பேசினதுக்கு மன்னிச்சிரு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி க்ளாவ் சொல்கிறான். சரி ஓகே, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, நான் வேணா கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு க்ளாவ் அந்த பக்கம் போக டக்குன்னு இவனும் எந்திரிக்கிறான். ஒரு நிமிஷம் இரு, நான் இங்கே தனியாக தான் வந்தேன், ஸோ என்னை ட்ராப் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்க, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டான். இவங்க 2 பேர் போகிறத பார்த்துட்டு அங்கே நோபுக்கும் நியூட்டனுக்கும் செம்ம டென்ஷனாக இருக்குது. அடப்பாவி, இப்போ தாண்டா புலம்பிகிட்டு இருந்தான், அதுக்குள்ளே பாருடா ஒன்றுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக பிஹேவ் பண்ணுறாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. வாடா, நம்மளாம் லெஃப்ட் ஓவர் மாதிரி, நம்மளெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, நேற்று போட்ட மீதி சாப்பாடு தான் நம்மளாம், வா வா அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவுட்டிங் எல்லாம் போயிட்டு அப்படியே கன்னும் யோத்தாவும் வந்தாச்சு. அப்பா, இந்த வீக்கெண்டு போராக இருக்கும்னு நினச்சேன், நல்ல வேலை என்னை வெளியே கூட்டிகிட்டு போய் சூப்பராக பண்ணிட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் குளிப்பேன், நீ வேணால் போய் குளிச்சுட்டு வா, எனக்கு லேசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கன் படுத்துக்கிறான். என்னமோ பண்ணுங்கிற மாதிரி யோத்தா அவனை பார்த்து சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு குளிக்கலான்னு போகிறான். குளிச்சுட்டு அவன் அந்த ஆம் கொடுத்த பைஜாமா போட்டுட்டு வர, அட பாவி, இன்னும் இந்த பைஜாமா நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல, ஏன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இது உனக்கு சூட் ஆகலைன்னு தோணுதுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி வேகமாக இப்போ கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். என்னடா பண்ண போகிறாங்கிற மாதிரி கன் பார்த்துட்ருக்க ஒரு பைஜாமா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதே மாதிரி இந்த எல்லோ பீகிளுக்கு ஷூட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ வேணால் குளிச்சுட்டு போடு அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொடுக்க, உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி அவனும் போட்டுட்டு வரான். எப்படி இருக்கு நல்லா இருக்கா? டாக் எல்லாம் போட்ட ஒரு பைஜாமா க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு அழகாக இருக்குல்ல, உன்னை விட நல்லா இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன நினைக்கிற, உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்ல, நான் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன்னு சொல்ல, யோத்தா அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அவன் சிரிக்கிறத பார்த்தோன்னே கன்னுக்கு அப்படியே ஹாப்பி ஆகிடுச்சு. அவன் பெட்டில் வந்து உட்காந்துட்டு இந்த பைஜாமாவை நானே வச்சுக்குவான்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நீ எப்போல்லாம் பேட் மூடாக இருப்பியோ அப்போ இதை போட்டுட்டு முன்னாடி வந்தால் நீ க்யூட்டாக சிரிப்பில, அது பார்த்துக்கலாம்ல, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை சிமிட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. இதை பார்த்த உடனே யோத்தாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றான். இப்போ நீ என்ன சொன்ன சொல்லுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, எப்பயுமே நீ ஒரு மாதிரி லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணுவேன், இன்றைக்கி தான் ரொம்ப ஓப்பனாக ஸ்மைல் பண்ண மாதிரி இருக்குது, ஸோ நீ ஸ்மைல் பண்ணுறத பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்ணத்தை பிடிச்சி கீழ்றான். என்கிட்ட எல்லாமே உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் கேட்குற, என்ன பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்படி சொன்னால் நீ மூஞ்சிலே குத்திடுவ கரெக்டாக அப்படின்னு சொல்ல, எனக்கு யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்லைடா, நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோத்தா சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன், நீயும் ஹாப்பியாக இருக்கணும், ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும், நீ ஸ்மைல் பண்ண என்னெல்லாம் வழியோ நான் தேடி தேடி அதே மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு யோத்தா, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் பண்ணுறேன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கணும்னா இப்போதைக்கு உன் பக்கத்தில் யார் இருக்கா, நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ நான் ஸ்மைல் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அது வந்துன்னு சொல்லி ஐயோ என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறான். பதில் சொல்லுன்னு யோத்தா சொல்ல, அது வந்துன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்னை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு அதாவது என் பக்கத்தில், என் பின்னாடி, எனக்கு முன்னாடி இருக்க, அப்படியே எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நீ என் மேலே அக்கறையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்குறான். என்ன கேட்ட? ஒன்றும் இல்லை, சரி ஓகே விடு, நீ போய் படு, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். டோன்ட் ஹாவ் அ நைட் மேர், கனவு வர வேணான்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துட்டான். அவன் படுத்ததுக்கப்புறம் இவன் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்க. டக்குன்னு அவன் திரும்பி பார்க்குறான். என்னது, உனக்கு கனவு வரக்கூடாதுன்னு நீ தூங்காமல் என்னை எட்டி பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கன் அவனை பார்த்து சிரிக்க, அதெல்லாம் ஒன்றும் சீக்ரெட்டெல்லாம் பார்க்கல, சும்மா கண்ணை மூடிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு கன் அப்படியே படுத்துட்டான். அவன் தூங்கிட்டானான்னு செக் பண்ணிட்டு தான் இவனும் தூங்குறான். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கான் கன், அதாவது
செகண்டில் அந்த ஜாக்கெட் போடுவாங்கள்ல, அது போட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே குரூப் சேட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மெசேஜ்லாம் செக் பண்ணியே இல்லையாடா, நான் ரொம்ப லேசி, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, பீகிள் அப்படின்னு சொல்லி யோதா பின்னாடி வந்து நிற்கிறான். யோதாவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஹாய் யோதா அப்படின்னு சொல்ல, பதில் சொல்லாமல் தெனா வெட்டா திமிரா அப்படியே யோதா நின்றுருக்க. இந்தா எனக்கு இதை போட்டு விடு அப்படின்னு சொல்லி டையை கொடுக்க, ஓ ஓகே ஓகே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டை போட்டுட்ருக்கான். டே அவன் இப்போ என் டையை மட்டும் வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். ஏண்டா நார்மலாக இது நடக்க மாட்டேன் உங்கள் 2 பேருக்குள்ள? ஆமாம் ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகிறீங்கிற மாதிரி கண் கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, இப்போ யோதா இங்கே வந்துட்டு போன உடனே எங்களுக்கெல்லாம் புல் அரிக்குது. நீ என்னன்னா யோதா கிட்டே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவனோட ரூம்மேட், எனக்கு நார்மலாக அவன் கூட இருந்து பழக்கம், ஸோ அதனால் எனக்கு எதுவும் பெருசாக தெரியலையேன்னு சொல்லி இதில் வியர்டாக இருக்க என்ன இருக்குது, டெய்லி நைட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தாண்டா ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே கிளாஸ் இருக்கா, அட்டெண்டன்ஸ் போயிடும், ஒழுங்காக வாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணு சொல்ல, இவனுங்க 3 பேருக்கும் இன்னும் பயமாகவே இருக்குது. ரொம்ப பயமாக தாண்டா இருக்குது. ஐயோ ஐயோ அவனை பீகிள்னு வேற கூப்பிட்டான், ஏன்டா கூப்பிட்டான்னு சொல்ல அவன் ஓடி வந்து கத்துறான். சரி சரி வரோன்னு சொல்லி ஒரு வழியாக கிளாஸுக்கு எல்லோரும் போயிட்டாங்க. 4 பேர் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபைஃபா வரான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார, ஓ நீ கிளாஸ்க்கெல்லாம் வருவியா, உன்னை 3 வாரமாக இந்த பக்கம் நாங்கள் பார்க்கவே இல்லையேங்கிற மாதிரி கண்ணு சொல்ல, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்டா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அதனால அப்படின்னு ஃபைவாக காமெடி பண்ணுறான். ஓ அப்படியா, விட்டா யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட்டே உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ போல இருக்குது. ஆமாம் என்கிட்ட லைன் ஐடி இருக்குது, அப்பப்போ சேட் பண்ணுவேன் ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டார்னு சொல்ல காமெடி பண்ணுறான் பாருடா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் எல்லாம் அந்த ப்ரொஃபைல் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களான்னு கண்ணு கேட்குறான். என்னடா ஃபார்மு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, என்னடா சொல்கிறீங்க, யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்தாங்களே, டீச்சர் கூட யோதா கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி கொடுன்னு சொன்னாங்களே. டீச்சர் யோதா கிட்ட கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபைப்பாக கேட்குறான். என்ன ப்ரொஃபைல் அது சும்மா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. நம்மளோட ஃபேவரட்டான கலர் என்ன, ஃபேவரட் ஃபுட்டு என்ன, அப்புறம் அட்ரஸ் அப்படி இப்படின்னு இருந்ததுடா, பேசிக்காக இருந்தது தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இது யூனிவர்சிட்டியில் கேட்ட மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி கோங்கு சொல்கிறான். ஓ ஓகே ஓகே எனக்கு புரியுது, ஆக்சுவலி நீ ஃபில் பண்ணி கொடுத்தது யூனிவர்சிட்டிக்கு கிடையாது, வேறு அது நம்ம யோதாக்கு தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருப்பான். அவனுக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியுமே, கங்க்ராஜ் உன்னை அவன் சூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைப்பாக சொல்ல, ஒரு மாதிரி இருக்குது கண்ணுக்கு. என்ன சொல்கிற, என்ன சூஸ் பண்ணிட்டானா? ஆமாம் உன்னை பற்றி அவன் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். என்னை பற்றியா? ஆமாம். என்னை பற்றி தான் அவனுக்கு ஆல்ரெடி தெரியுமேடா, தெரியும் தான், பட் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி ஃபைப்பாக சொல்ல கண்ணுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ரூமுக்கு போய் உட்காந்துருக்கான். எட்டி பார்க்குறான், அங்கே யோதா வர மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தா பவர் கட் ஆகிடுச்சு. ஐயோ நான் தனியாக இருக்கும்போது இப்படி பவர் கட் ஆகணுமா, ஏன் தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அவனுக்கு. இதுக்கு மேலே உட்காந்தா கண்டிப்பாக பவர் வராது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவனுக்கு தான் தனியாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது ரொம்ப பயமே. ஐயோ இருட்டாக இருக்குது, பேசாமல் எஞ்சி ஓடி போயிடலாங்கிற மாதிரி வேகமாக மொபைலை மட்டும் தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடினா போதும்னு அப்படியே ஓடிட்டான். அங்கே டோம்லேயே கீழே வந்து சின்ன கஃபே மாதிரி இருக்குல்ல, அங்கே போய் தனியாக போய் உட்காந்துட்டு இன்ஸ்டாவில் ஃபைவாவை பற்றி பார்த்துட்ருக்கான். இவன் ஃபைவாக பார்க்குறானான்னு தெரியல, கூட இருக்கிற யோதாவோட ஃபோட்டோவை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்க பின்னாடி இருந்து என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஃபைவாக வரான். ஓ நீ வந்துட்டியா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, என் ஃபோட்டோஸை பார்க்குற மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னை பார்த்த மாதிரி தெரியல, நீ வேறு யாரையோ பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது, ஏதாவது கேட்கணுன்னா கேளுடா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் உட்காரான். நான் யோதாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு தான் தெரியும்லடா. இல்லைடா, அவனை சுற்றி இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க அவனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குன்னு, ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலடா, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது பாதி உண்மை தான், ஆனால் பாதி அப்படி கிடையாது. அவன் ரொம்ப கொடூரமாக நடந்துப்பான், ஆனால் அவனுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் அப்படி இருக்க மாட்டான், க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட எப்பயுமே வேறு மாதிரி இருப்பான், பாரில் வேறு மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்ல, ஏன் பாரில் என்ன நடந்தது? அது ஒன்றும் இல்லை, உனக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் பண்ணது தெரியும்ல, ஸோ அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான்டா, அவன் லவ் மேலேயும் நம்பிக்கையே இல்லை, லவ் எப்பயுமே பிரேக்கப்பில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்னும் நம்பிகிட்டே இருக்கான் தெரியுமா, அதான் அவனோட பிரச்சனைன்னு சொல்ல, பாரில் உட்காந்துருக்கும் போது ஒரு பொண்ணு வரா, நீ தனியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி யோதாவை பார்த்து கேட்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வேறு யாராவது பார்க்கணுன்னா போய் பார்த்துக்குங்க, எனக்கு ஆப்ஷனாக இருக்கிறது பிடிக்காது. நீ என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒருத்தர் இருந்தால் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அதனால் நீ ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி ஒரு பொண்ணு கூட அவன் ஒன்றா இருந்தானா, அந்த பொண்ணு எப்படின்னு அவன் பின்னாடியே போய் செக் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற, உண்மையாவா? ஆமாம், உண்மையாக ஒருத்தரை லவ் பண்ணால் அவங்கள இந்த மாதிரி பண்ணும்போது மற்றவங்களுக்கு பிடிக்காது, ரிலேஷன்ஷிப்பில் அதெல்லாம் தப்பு அப்படின்னு தோணும். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த மாதிரி வாட்ச் பண்ணுறது, அவங்களுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணுறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. சரிடா ஓகே நான் கிளம்புறேன். எங்கடா போகிற? ஒன்றும் இல்லை, டாகோட ஓனர் வந்தாச்சு, இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னு
சொல்லிட்டு வேகமாக அப்படி அந்த பக்கம் ஃபைப்பாக போகிறான். அவன் போகும்போது ஆப்போசிட்டில் கரெக்டாக அங்கே யோத்தா வரான். அவனை பார்த்து தான் இவன் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருப்பான். 2 பேர் அப்படியே மீட் பண்ணிக்க பக்கத்தில் வந்து உட்கார 5 மணிக்கு தான் கரண்ட் வரும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஐயோ 5 மணிக்கு தான் கரண்ட் வருமா, நான் என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றும் முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது, நீ வேணா ரூமில் தூக்கம் வந்தால் போய் தூங்கு, நான் இங்கே தனியாகவே இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோத்தாவை பார்த்துக்கான்னு சொல்கிறான். அவன் எதுவுமே பேசாமல் ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிச்சிட்டே இருக்க, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் அப்படியே இங்கேயே படுத்துக்கிறேங்கிற மாதிரி அப்படியே அவன் படுத்துக்கிட்டான் அந்த டேபிள் மேலேயே. நான் தூங்குறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டான். ஆனால் யோத்தா போகிற மாதிரி தெரில. அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அப்படியே அங்கே படுத்திருக்க கன்னுக்கு மேலே போட்டு விட்டு அவனை பார்த்துட்ருக்கான். நீ என்ன பண்ணுறன்னு கன்னு கேட்குறான். யோத்தா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவனை பார்த்துட்டே இருக்க, நீ ஏன் நைட் ஆனால் போயிடுறேன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். அதை பற்றி நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டேன், எனக்கே பதில் தெரியும். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கன் அப்படியே ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறான். எனக்கு எப்படி இதை பேசுறதுன்னு தெரியல, ஆனால் என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுவுமே பேசாமல் என்ன புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் யோத்தா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ இதுக்கு முன்னாடி யாருக்கூடையாவது மேட்ரு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா இப்படி கேட்குறாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, யாருக்கிட்டையாவது உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்ததா, நான் இது வரைக்கும் யாரு கூடயும் மேட்ரெல்லாம் பண்ணதில்லைன்னு சொல்ல, ஓ உண்மையாவா, நீ உண்மையாகவே யாரையுமே லவ் பண்ணதே கிடையாதான்னு சொல்ல, போ தூங்கு பீகிள் போ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பேசலை. யோத்தா அமைதியாக இருக்கான். சரி ஓகே விடு, நான் எதுவும் பேசலைங்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டான். அவன் படுத்ததை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் அவனை மாதிரி ரொம்ப க்யூட்டாக அப்படியே யோத்தா அவனை பார்த்துட்டே படுத்திருக்கான். ஒரு செகண்ட் கண்ணை திறந்து அப்படியே கண் அவனை பார்க்க அவனும் அவனை பார்த்துட்டே படுத்திருக்கான். அப்படியே ஏதோ தூக்கத்தில் உளறான். நான் எல்லாமே ஃபைப்பாக்கிட்ட கேட்டேன், அவன் எல்லாமே என்கிட்ட சொன்னான்னு தெரியுமான்னு சொல்ல, ஏன்னா நீ எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீல, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அவன்கிட்ட சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிவிட்டு, நான் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை, ஐ எம் சாரி பீகிள் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அதை கேட்கும்போது கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பாதி தூக்கத்துலேயே அதை கேட்டுகிட்டே இருக்கான். உனக்கு கெட்ட கனவெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டான். ஸோ மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அப்படியே இவன் கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்டே இருக்கான். கண்ணு நல்லா தூங்கிட்டான் அப்படியே உட்காந்தே. எந்திரிச்சவொடனே அவனை பார்க்குறான். ஏய் நீ எங்கேயுமே போகலையா, இங்கேயே உட்காந்துருந்தியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு யோத்தா சொல்கிறான். அடப்பாவி, நீ ரெஸ்ட் ரூமுக்கு கூட போகலையா, ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலையா, இங்கே தான் உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், நீ தூங்கும்போது மட்டும்தான் அமைதியாக இருக்க, முழிச்சா கத்திக்கிட்டே இருக்கங்கிற மாதிரி அவனை பார்க்க, போதும் போதும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அவனுக்கு. சரி வா போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்ல, சாப்பாடா, ஓகே ஓகே போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிடுது அவனுக்கு. சாப்பாடுன்னு சொன்னால் மட்டும் எங்கேருந்து தான் முகத்தில் இவ்வளோ பல்பு வருதோ தெரியல. சரி வா போகலாம், அப்புறம் இந்த ஜாக்கெட்டை நான் வாஷ் பண்ணி உனக்கு அப்புறமா தரேன் சரியா அப்படின்னு சொல்ல, விருப்பம் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காங்க, தான் சாப்பிட போகிறாங்க. என்ன ஆர்டர் பண்ணலான்னு 2 பேரும் யோசிச்சிட்டே இருக்காங்க. போர்க் கோங்கி ஸ்பெஷலாக வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கே கன்னு சொல்கிறான். நீ என்ன சாப்பிட்றியோ அதே தான், ஸ்பெஷலாக வேணுமா, என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஆமாம் நான் உன்னை தான் சொன்னேங்கிற மாதிரி யோத்தா சொல்கிறான். இவன் காமெடி பண்ணுறதா நினச்சி கேட்க, அவன் ஆமான்னு சொன்னோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி போர்க் கோங்கி 2 ஸ்பெஷலாக வேணும் இந்த டேபிளுக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டர் அந்த பக்கம் போக, ஐயோ ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குப்பா, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா சாஸு சில்லி அது இது ஓப்பன் பண்ணி ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கான ஃபுட்டு வந்துடுச்சு. யோத்தா அவங்ககிட்ட ஒன்று கேட்கவா, ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுவியான்னு சொல்ல, கேளு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, நீ யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, பாரில் எப்படி இருப்ப, நீ பார்லேயே எல்லாருக்கிட்டையும் பேசுவியா இல்லையா, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி உன்னோட இன்னொரு சைடு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்னு சொல்ல, உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்கிறான். இப்போ என்ன, ஹாய் நீங்கள் என்கிட்ட எப்படி வேணாலும் பேசுங்க, அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், என் கூட இங்கே வந்திருக்கீங்களே, நீங்கள் யார் கூடயாவது டேட்டிங்கில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கொஸ்டின் கேட்குறான். அது நான் இங்கே என்னோடய பார்ட்னரோடு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி கண் அப்படி பில்டப் பண்ணி பேசுகிறான். ஆனால் எனக்கு உங்கள் நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கொடுக்குறான். நீ உன் பார்ட்னரை பிரேக்கப் பண்ணு, அதுக்கப்புறம் என்னோடய நம்பர் நான் உனக்கு தரேன்னு சொல்ல, நான் போய் சொன்னேன், நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கண் சிரிக்கிறான். மொபைலை வாங்கி வேகமாக நம்பரை டைப் பண்ணிவிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கண்ணு கேட்குறான். என் நம்பர் கேட்டில, அதான் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன்,
நான் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே இது உன்னோட நம்பர் தானா? ஆமாம். நான் கூப்பிடும்போது ரீச் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுறது? என்ன 5 எதுவும் சொன்னானா? ஆமாம், அதான் சொன்னான். நீ பிரேக்கப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்பரை மாற்றிடுவியான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இங்கே பாரு, நான் உன்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னோட ஒரிஜினல் நம்பர். ஸோ இந்த நம்பர் எப்பயுமே உன்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா? இதுக்கான அர்த்தம் என்ன? இதுக்கான அர்த்தம், நான் கண்டிப்பாக இந்த காண்டாக்டை கட் பண்ண மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், இது என்னோட ஒரிஜினல் நம்பர், ஃபேக் நம்பர் கிடையாதுன்னு சொல்ல, அப்போ உண்மையே இது உன்னோட நம்பர் தானா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நான் எப்போ கால் பண்ணாலும் பேசலாமா? பேசலாம். எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாமா? எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாம். அர்ஜெண்ட்டாக இருந்தால் உடனே கூப்பிடு, அப்படி இல்லைனா டோமுக்கு வந்ததுக்கப்புறம் நைட் என்கிட்ட பேசிக்கன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே கண்ணவனை பார்த்துட்டே இருக்கான். சரி சரி சாப்பிடு, பார்த்துட்டே இருக்காதுன்னு சொல்ல, அங்கே இருக்க ஃபுட்டை 2 பேர் அப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்க, இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில க்யூட்டான ஹாப்பி மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள். தேங்க்யூ.